இந்த ஈஸியான ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ப்ரெட்டில் மட்டும் நான் ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்துட்டு வைக்கிறேன். அந்த சீஸ் ஸ்லைஸ் மேலே நான் பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். உப்பு வந்து இதில் சேர்க்கல, உங்களுக்கு சீஸ்லேயே வந்துட்டு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மிளகுத்தூள் தூவினதுக்கப்புறமா நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு ஒரு தோசைக்கல்லை காய வச்சு அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரெட் பேர் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சு 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றி மேலேயும் வந்துட்டு நல்லா விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஆகி நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறமா வந்து அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். நீங்கள் இந்த ப்ரெட்டை குக் பண்ணும்போது அப்படியே கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் தோசைக்கல்லில் ப்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்த தான் அந்த அழுத்தம் போயிட்டு உங்களுக்கு உள்ளே வந்து சீஸ் குக் ஆகும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. சீஸி பிரெட் ஸ்டிக்ஸ். இது வந்துட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். சீஸ் ப்ரெட்டாக இருந்தாலே போதும். குழந்தைங்க வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். இந்த ஈஸியான பிரெட் ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது சீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கிடைக்கும், அமுல் சீஸ். ஸோ அந்த சீஸ் யூஸ் பண்ணுறேன் நான் இதில் வந்து நான் லேஸ் சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெட் கலர் பேக்கெட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த லேஸ் சிப்ஸ் எடுத்து இந்த சீஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 பெரிய சிப்ஸ் அளவுக்கு இதில் உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னொரு ப்ரெட்டை வந்துட்டு இது மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம கையால் வந்துட்டு நல்லா அழுத்திக்கணும். இப்போது ஒரு இரும்பு கல்லை காய வச்சு அதில் பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த பட்டர் உருகுனதுக்கப்புறமா நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்துட்டு அப்படியே எடுத்து அந்த தோசைக்கல்லை வச்சுட்டு பட்டர் எல்லா பக்கமும் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் வந்துட்டு இப்போது நீங்கள் தவாவில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த சீஸ் குக் ஆகும். இல்லைனாக்கா ப்ரெட்டு மட்டும் 2 பக்கமும் குக் ஆகிடும், உள்ளே சீஸ் அப்படியே இருக்கும். ஒரு சைடு வந்து ப்ரெட் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடு போட்டு அதையும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னாக்கா நீங்கள் எல்லா சைடும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு வந்துட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அண்ட் இதுக்கு மேலே விட்டாலும் இது வந்து தீஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நான் இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியும் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சீஸ் லேஸ் ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகி நல்லா வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதுவும் இந்த மாதிரி சிப்ஸ் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.